ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். 1102வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. உடம்புக்கு நோய் வருகிறது. நோய் வந்தால் அந்தந்த நோய் எந்த நோயோ அந்த நோய்க்கு தகுந்த மருந்து இருக்கிறது, அதை சாப்பிடுகிறோம், நோய் போய்விடுகிறது. எத்தனையோ நோய்கள் வருகிறது. உடம்பு என்றால் எத்தனையோ நோய் வரும். தலைவலி என்பது அது தனி மருந்து இருக்கிறது. வயிற்று வலி என்றால் அதற்கு தனி மருந்து இருக்கிறது. அதற்கு போல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது. நான் காதலிக்கின்ற என் காதலியினாலே அவள் மூலமாக எனக்கு ஒரு நோய் வந்தது. அதற்கு பெயர் காம நோய் அல்லது காதல் நோய் என்றும் சொல்லலாம். என்னாலே அவளுக்கும் நோய் வந்தது. என்னை பார்த்து என்னை விரும்பிய பிறகு அவளுக்கும் காதல் நோய் வந்தது, காம நோய் வந்தது. எனக்கு காம நோய் வந்ததுக்கு காரணம் அவள்தான். அவளை பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த நோயே வந்தது. இந்த நோய் போக வேண்டுமென்றால் அவள் என் அருகில் வந்து என் மீது சாய்ந்தால், என்னை கட்டி அணைத்தால் இந்த நோய் தீர்ந்துவிடும். அவள் ஒரு மருந்து. எதற்கு மருந்து? என் காம நோய்க்கு அவள் மருந்து. அவள் கட்டி அணைக்கின்ற பொழுது இந்த காம நோய் ஓடிவிடுகிறது, தீர்ந்து விடுகிறது. காம நோய் தீர்ந்து விடுகிறது, என்னை விட்டு விலகி விடுகிறது. காதல் நோய் தீர்ந்து விடுகிறது. அதற்கு மருந்தாக அவள் இருக்கிறாள். அந்த மருந்து அவளை நான் அடைந்தால், மருந்தாகி அவளை நான் அணைத்தா என்னுடைய நோய் போய்விடுகிறது. அதே போலத்தான் அவளுக்கும் நோய் தருகிறவள் அவள்தான். அந்த நோய் போவதற்கு மருந்தாக அமைகிறவள் அவள்தான். பிணிக்கு மருந்து எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இந்த நோய்க்கு ஒரே நோய், இது காம நோய். இதற்கு ஒரே மருந்து தான் இருக்கிறது, பல மருந்து இல்லை. அந்த ஒரே மருந்து எது என்றால் என் காதலி தான். அந்த காதலியாகி அந்த மருந்து என்னை கட்டி தழுவுகின்ற பொழுது என்னுடைய காமநோய் போய் விடுகிறது, தீர்ந்து விடுகிறது. காமநோய் தீர்ந்தவுடன் மிக மகிழ்ச்சியாக, மிக பேரின்பத்திலே நான் திளைத்து மகிழ்ச்சியாக என் காலம் கழிகிறது. என் வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது. நன்றாக உறங்குகிறேன், நன்றாக பணிக்கு செல்கிறேன், என்னுடைய பணிகளை நன்றாக செய்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், மன நிம்மதியோடு இருக்கிறேன், இன்பமாக இருக்கிறேன். அந்த இன்ப வாழ்வை தருபவள் எவளனுக்கு இந்த காமநோயை தந்தாளோ அவளேதான் இந்த காமநோய் தீர்வதற்கு மருந்து தந்து என்னை காமநோய் இல்லாதவனாக மாற்றி அந்த காம நோயை நீக்கி எனக்கு இன்பத்தை அளித்து, அந்த இன்பம் தொடர்ந்து இந்த வீட்டிலும், நான் பணி செய்கின்ற இடத்திலும், நான் போகின்ற வழியிலும் அது எனக்கு இன்பத்தை தந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அது காலம் முழுவதும் தந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அருமருந்து அவள் என் காதலி. காம நோயை மட்டும் தீர்க்கவில்லை, எத்தனை நோய்கள் எனக்கு, மனநோய்கள். என் தாயை பற்றிய நினைவு, என் தந்தையை பற்றிய நினைவு, என் சகோதரர்களை பற்றிய நினைவு, எத்தனையோ நினைவுகள் நோயாக மாறிவிட்டிருக்கின்றன. அந்த நோய்களையெல்லாம் நீக்குவதற்கு கூட இந்த காதலி என்ற இவள்தான் என்னுடைய மருந்தாக, எனக்கு மருந்தாக அமைகிறாள். அப்படிப்பட்ட மருந்து, அருமருந்து அவள். பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை அணிகலன்களை அணிந்து அழகாக தோற்றமளிக்கின்ற என்னுடைய காதலி தன்னோய்க்குத்தானே மருந்து. அவளுக்கும் இந்த காம நோய் வருகிறது, அவளுக்கும் அவளேதான் மருந்து. எனக்கு காம நோய் வந்தாலும் அவளேதான் மருந்து. எனக்கும் மருந்து அவள்தான். அவள் நோய் தீர்வதற்கும் அவளே மருந்து, என் நோயை தீர்ப்பதற்கும் அவளே மருந்து. அப்படிப்பட்ட மருந்தை
எப்படி காப்பாற்ற வேண்டும், அவளை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், அவளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை நோய்களை தீர்க்கிறாள். நோய் வந்தால் எத்தனையோ மருந்துகளை சாப்பிடுகிறோம். இந்த ஒரு மருந்தை சாப்பிட்டால் எத்தனையோ நோய்கள் வராது. குடும்பத்தில் எத்தனையோ நோய்கள் வரும். குடும்ப நோய்கள் சகோதரர்களாலே, தாயாலே, தந்தையாலே, மற்ற இருக்கின்ற சகோதரிகளாலே, எவ்வளோ மகன்களாலே வரும். எல்லா நோயும் போவதற்கு ஒரே மருந்து, காதலியாகிய மனைவியாகிய அந்த மருந்து சிறந்த மருந்து, அருமருந்து என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.